வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு என்ன உணர்த்துது, எதற்காக நம்ம இந்த பதிவு போடுறோம் அப்படிங்கிற விஷயம் இந்த கதையோடைய இறுதியில் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் டைம் கொடுத்து முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்கு உள்ளே போவோம். ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி ஒன்று காட்டில் தண்ணி பாதை தவறி சென்றுச்சு. அப்போ அங்கே ஒரு சிங்கம் ஒன்று பசியோட அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பசியோட அலையிற அந்த சிங்கத்தை அந்த நாய்க்குட்டி பார்த்துருச்சு. அந்த நாய்க்குட்டி ஒரு நிமிடம் பதறி போய், இன்னைக்கு இந்த சிங்கத்துக்கு நம்ம தான் ஏற அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு ஒரு முடிவும் பண்ணிடுச்சு. அப்போதான் அங்கே ஒரு ஒரு எலும்பு துண்டு அந்த நாய்க்குட்டி பார்க்குது. அப்போங்கள அந்த நாய்க்குட்டி ஒரு திட்டம் ஒன்றை தீட்டுது. சிங்கம் வரும் வழியில் அப்படியே திரும்பி உக்காந்துக்கிட்டு அந்த எலும்பு துண்டை சாப்பிடுது. திரும்பி கொண்டு உக்காந்துக்கிட்டு இருந்த அந்த சிங்கம் எலும்பு துண்டை சாப்பிடும் போதே சத்தமாக சொல்லுது, சிங்கத்தை கொன்று தின்பது போல எவ்வாறு சுவையாக உள்ளது அப்படின்னு அந்த நாய்க்குட்டி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அங்கிட்டு திரும்பி உக்காந்துட்டு அந்த நாய்க்குட்டி சாப்பிட்ற அந்த எலும்பு ஒரு சிங்கத்துடைய எலும்பு துண்டாக சத்தம் போட்டு சொல்லுது. அப்படி சொல்லும் போதே இந்த ஒரு சிங்கம் நம்ம பசிக்கு அடங்கலையே, இன்னொரு சிங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆஹா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த நாய்க்குட்டி அந்த பக்கம் திரும்பினாப்புல உட்காந்துட்டு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த சிங்கம் ஐயையோ, இந்த நாய்க்குட்டி என்னடா ஒரு சிங்கத்தவே அடித்து சாப்பிட்டுருச்சு, ஒருவேளை இது அந்த அளவுக்கு பலசாலியா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிங்கம் ஓடிடுது. இந்த விஷயத்தை அந்த நாய்க்குட்டி உட்காந்துருந்து கீழே மேலே ஒரு மரத்திலிருந்து ஒரு குரங்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்பங்கிற அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னா, சரி நம்ம இந்த நாய்க்குட்டியை அந்த சிங்கத்திட்ட போட்டு கொடுத்தோம்னா நம்ம சிங்கத்து கூட சேர்ந்து நம்ம இந்த காட்டுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி வாழலாம், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரங்கு அந்த சிங்கத்திட்டு சொல்றதுக்கு அந்த குரங்கு போகுது. உடனே அந்த குரங்கு போய் சிங்கத்திட்டு போய் சொல்லுது, அந்த நாய்க்குட்டி உன்னைய நல்லா ஏமாத்திருச்சு, அது ஒரு எலும்பு துண்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீ வர்றதை பார்த்துட்டு எங்கே நம்ம அந்த சிங்கத்துக்கு இப்போ இரையாயிருமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சதித்திட்டம் போட்டு அங்கிட்ட திரும்பிக்கிட்டு ஒரு சிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உனக்கு காட்டிருச்சு, நீயும் பயந்து வந்துட்ட அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. உடனே அந்த சிங்கத்துக்கு அந்த நாய்க்குட்டி மேலே ஒரு பயங்கரமான கோபம் வருது. உடனே அந்த சிங்கம் இன்னைக்கு அந்த நாய்க்குட்டி நம்ம என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குதிரையும் தான் முதுகு மேலே ஏற்றிக்கிட்டு அந்த நாயை வேட்டையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக போகுது. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு விஷயம் தென்பட்டுருச்சு, ஏதோ ஒரு தப்பான ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த நாய்க்குட்டி இன்னமும் ஒரு சதித்திட்டத்தை உண்டு பண்ணுது. என்ன அப்படின்னா,
அங்கே திரும்பிக்கிட்டு உட்காந்து அந்த நாய்க்குட்டி வந்துட்டு இன்னமும் சத்தமாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பசி எடுக்குது, இன்னொரு சிங்கம் வேணும் அப்படின்னு அந்த குரங்குகிட்ட சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னமும் அந்த குரங்கை காணாம, ஒரு சிங்கத்தை கூட கூட்டுட்டு இல்லையா நமக்கு இறையா அப்படின்னு அந்த நாய்க்குட்டி வந்துட்டு சத்தமாக சொல்லுது. உடனே அந்த சிங்கம் வந்துட்டு, ஐயையோ இந்த குரங்கு வந்துட்டு இந்த நாய்க்குட்டிக்கு நம்மளை இரையாக்குறதுக்கு தான் கூட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டு தரதிரிக்க ஓடிடுச்சு. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு நம்மளோட முயற்சியை வந்துட்டு தளரவே விடக்கூடாது, நம்மளோட நம்பிக்கையும் தளரவே விடக்கூடாது. நம்மளை சுற்றி நமக்கு எதிராக எத்தனையோ பேர் சதி வலை பண்ணுவாங்க. அந்த சதி வலையெல்லாம் உடச்சி எறிஞ்சு எப்படி வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அதுக்குரிய வீரத்தோட விவேகத்தமாக செயல்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.